வெண்பா தன்னோட அப்பாவ காப்பாத்துறதுக்காகவும், மல்லி தன்னோட கணவன மீட்பதற்காகவுமே பல செயல்கள் செய்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஏன்னா விஜய பொறுத்தவரைக்கும் மல்லி மேல பழி வந்துரக்கூடாது அப்படிங்கிறதால, எல்லா பழிகளையும் தானே தாங்கிக்கிறாங்க. அவ்ளோ அடி வாங்குறாங்க. அவ்ளோ சித்திரவதைகளை அனுபவிச்சாலுமே, தன்னோட மனைவி தான் காரணம் அப்படிங்கிற மாரி அவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல. மல்லி மேல எந்த ஒரு தவறும் இல்ல. அந்த விஷயத்த பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப பதிவு பண்றாங்க. அதுபோல நம்ம மல்லி வெண்பாவுமே சலைச்சவங்க இல்ல. விஜய் எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதால, இப்ப அந்த லாயர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால இப்ப மல்லி ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. மல்லிய பொறுத்தவரைக்கும் விஜய் கிட்ட கன்வே பண்ணணும். போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. அதனால தான் நான் குற்றத்த ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி விஜய் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாயர் இன்ஸ்பெக்டர உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாரி சொல்லிருவாங்க. அதனால விஜய ரிலீஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இத கேட்டு நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? எப்படியாச்சும் விஜய் கிட்ட நான் கன்வே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இருந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாத ஒரு சூழ்நிலை. போலீஸ் ஸ்டேஷன் போனாலே மல்லி, மனோகர் 2 பேரையுமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தீபிகா அப்படிங்கிறதால, கோர்ட்டுக்கு வருவாங்கல்ல எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் இப்ப வெண்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ தான் டாடா கிட்ட இந்த விஷயத்த எப்படியாச்சும் எடுத்து சொல்லிறணும் அப்படிங்கிற மாரி மல்லி கேட்டுக்கிறாங்க. வெண்பா தன்னோட அப்பாவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதால எந்த ஒரு எல்கைக்குமே போவேன். என்னோட உயிர கூட குடுப்பேன் அப்படிங்கிற மாரி அந்த சின்ன குழந்தை சொல்றாங்க. பாருங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்துட்டு தன்னோட அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது உண்மையே மனச ரொம்ப ரொம்ப பதற வச்சுது. என்னோட மனசையுமே ரொம்ப ரொம்ப டச் பண்ண ஒரு சீன் அப்படின்னு தான் சொல்லணும். அது போல இப்ப விஜய பார்த்து நடந்த விஷயத்தையுமே இப்ப வெண்பா சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங்ல இந்த தீபிகா தடுக்க தான் செய்யறாங்க. நம்ம வெண்பா குட்டி விடுவாங்களா? பயங்கரமா டிராமா பண்ணி இப்ப விஜய பார்த்து நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. விஜயுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ கோர்ட் சீக்வன்ஸ் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்.